தலைவர் அருமை தோழர் நா. முகமது நயீம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாள் ஒரு திருவிழாவாக இருக்கிறது என்னை பொறுத்தவரை. ஏனென்றால் கடந்த பொங்கல் விழாவின் பொங்கல் மலரையும் இந்த ஆண்டின் புதிய சிந்தனையாளரின் பேரில் வந்துள்ள பொங்கல் மலரை மேல்வாரியாக பார்த்தபோது சில தலைப்புகள் ஒரு வருடத்திற்குள் புதிய தலைப்புடன் இந்த மலர் வெளிவந்திருக்கிறது. அதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி, உயிர் படிப்பு பற்றி கட்டுரை, இந்த மாதிரி ஒரு வருடத்துக்குள் பாசிசார்தின் அரசின் அந்த முறைகேட்டான அரசின் பல தத்துவங்களை பல காரியங்களை சுட்டிக்காட்டி அது நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் என்று அந்த கட்டுரைகள் வந்திருக்கின்றன. அதற்காக வாழ்த்துக்கள். இந்த மலர் வெளியீட்டு விழாவில் என் போன்ற இளைஞர்களை அழைத்ததற்கும் நன்றி. காரணம், கடந்த 50 வருட காலமாக பொது வாழ்க்கையில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டது இந்த தமிழ்தான். தமிழ் பேச்சை போய் உன்னிப்பாக கேட்பேன். அந்த கேட்டதில் ரசித்ததை அந்த தமிழர்களின் கூட சேர்ந்து அரசியல் வாழ்க்கை நடத்ததை எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து பேச வந்தும் ஒரு பெருமிதமாக இருக்கிறது. காரணம், இங்கே இருக்கின்ற தோழர்கள் தீரமிக்கவர்கள், துணைச்சல் மிக்கவர்கள். இந்த மாதிரி துணைச்சல் தான் எல்லா இயக்கத்திற்கும் கிடைக்க வேண்டும் தோழர்கள். காரணம், ஒரு உருது கவிதை அதனுடைய சிறிய ஒரு வரிகள், மை பிகா நஹி மை ஜுகா நஹி மை பிகா நஹி கहीं छप छप छुप छुप के खड़ा नहीं, मैं झुका नहीं मैं बिका नहीं कहीं छुप छुप के खड़ा नहीं, जो डटे हुए हैं महाज पर मुझे उन सफ़ों में तलाश कर. இது என்ன என்றால், நான் பணிந்து செல்லவில்லை, நான் விலை போகவில்லை, நான் மூடி மறைத்து கொண்டு வாழ்ந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு ஆள் நான். அந்த கவிஞர் சொல்கிறார், ஆனால் நீங்க எங்கே என்ன பார்க்கலாம் என்றால், இந்த மாதிரி யார் தீரமிக்கவர்கள் ஒரு களத்தை அமைத்துக் கொண்டு முதல் வரிசையில் வீரராக நிற்கிறார்களோ அந்த வரிசையில் என்னை தேடிக்கொள்ளுங்கள் என்று அந்த கவிஞர் சொல்கிறார். அந்த மாதிரி அந்த வரிசையில் இருக்கின்ற உங்கள் தீரமிக்க தோழர்களை கண்டு கொள்வதில், பார்ப்பதில், கேட்பதில் நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். இன்னும் இருக்கின்ற ஹெச்ஜி வெல்ஸனுடைய ஒரு கொட்டேஷன், ஹியூமன் ஹிஸ்டரி பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் எ ரேஸ் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் கேட்டாஸ்ட்ரஃபி சொல்கிறார் அந்த கவிஞர், அறிஞர். இன்றைய கால சரித்திரம், மனித சரித்திரம் எதை உள்வாங்கி இருக்கிறது என்றால், 2 வகையான போராட்டங்களை, ஒரு அழிவுக்கான போராட்டம், ஒரு கல்விக்கான போராட்டம். கல்விக்கான போராட்ட வீரர்கள் தான் இந்த மேடையிலும் மேடையை நோக்கி இருக்கிறார்கள். வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.